குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வைக்கணும். உங்களுடைய எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் குலசாமியை கும்பலன்னா உங்களுக்கு எல்லா விஷயமே வாய்ப்பு ரொம்ப கம்மி, சொல்ல முடியாது. ஒருத்தர் சாய்பாபா கும்பிடுவாங்க, காளியை கும்பிடுவாங்க, அம்மனை கும்பிடுவாங்க, பெருமாளை கும்பிடுவாங்க. அது எல்லாமே இஷ்ட தெய்வங்கள். ஆனால் உங்களுக்காகவே இருக்கிற தெய்வம் குலசாமி அருள் இல்லாமல் நான் லைஃப்பில் நீங்கள் லிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே 100% இல்லை. முதல்ல இந்த கேட் ஓப்பன் ஆகணும். குலசாமி எப்படி சந்தோஷப்படும் அப்படின்னா, நீங்கள் ஒட்டு மொத்தமாக உங்கள் சொந்த பந்தத்தோடு போயிட்டு அங்கே ஒரு ஃபங்க்ஷனை விழா ஒரு இடத்துல பார்க்கும்போது தான் சந்தோஷப்படும். ஏன்னா உங்கள் டிஎன்ஏ ஒரு முன்னோர்கள் அவங்க. அப்போ நீங்கள் வரலன்னும் போது வருத்தப்படும். அந்த வருத்தம் என்ன ஆகும்னா உங்கள் பிரார்த்தனையை கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு வந்துடும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், குலசாமியை வணங்கிட்டு முருகப்பெருமானை போய் பாருங்கள். 9 வாரம் செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வழியை அந்த இறைவன் காண்பிப்பார். எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாலார சுவாமிகள் அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போது பொதுவாகவே சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது எல்லாருடைய கனவாகவும் அதுதான் இருக்குது. சில பேரால் அது கட்ட முடியுது, ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு சொந்த வீடு கட்டணும் அப்படின்றது ஒரு கனவாகவே போய் முடிஞ்சிருக்கு. இப்போ சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னா என்னென்ன யோகம்லாம் இருக்கணும் சார்? நீங்கள் சொந்த வீடை பற்றி சொல்கிறீங்க. நிறைய பேர் வாடகை வீடே கிடைக்க மாட்டேங்குது. அது சென்னை போன்ற பெருநகரங்களில் ஒரு வீடு அமைதுன்றது மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்குது. அதுவே பெரிய சேலஞ்சும் இருக்குது. பொதுவான விதிமுறை என்னென்னா, உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயம் அப்படின்னாவே செவ்வாய் பகவான் வந்துடுவார் ஜாதகத்தில். செவ்வாய்னா யார்? முருகப்பெருமான். இந்த விஷயத்துக்கு முழுமையான ஒரு ஆதிக்கம் பெற்ற நபர் யாருன்னா முருகப்பெருமான் தான். செவ்வாய் பகவான் இருக்கிற முருகப்பெருமான் தான். முதல்ல உங்களுக்கு அந்த அமைப்பு ஜாதக ரீதியாக இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். நீங்கள் ஒரு விஷயத்து அமைப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எஃபர்ட் எடுக்கலாம். இல்லைன்னும் போது அதுக்கான எஃபர்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எல்லாருக்குமான ஒரு கனவுன்றது சொந்த வீடு தான். 1000 தான் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது யதார்த்தம். நடுத்தர மக்களுக்கு நீண்ட நாள் கனவுன்னு சொல்லலாம் அந்த கனவு. அதனால தான் நிறைய அரசாங்கங்களும் நிறைய இந்த குடியிருப்பு திட்டங்கள்லாம் நிறைய அறிவித்த காரணம் என்னென்னா, எப்படியாவது அவங்க கனவை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தில் தான் அரசாங்கமும் அந்த மாதிரி விஷயத்தை பண்ணுது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஜாதக ரீதியாக செவ்வாய் யாருக்கு வலுப்பட்டுருக்கோ அவங்களுக்கு அந்த அமைப்பு நல்லாவே இருக்கும். முருகப்பெருமான் அது செவ்வாய் பகவான் உங்களுக்கு அருள் நல்லா இருக்கணும். சரி, அதையும் தாண்டி ஜாதகத்தையும் தாண்டி எனக்கு எப்படியாவது வீடுன்ற ஒரு விஷயத்தை வாங்கணும், அதை நோக்கி நான் பயணம் பண்ணணும் அப்படின்னா அது என்ன வழி அப்படின்னா, சித்தர்கள் ரொம்ப எளிமையான விஷயத்த சொல்லியிருக்காங்க. எந்த காம்ப்ளிகேட்டும் கிடையாது, எந்த செலவும் கிடையாது. ரொம்ப எளிமையாக நீங்கள் போயிட்டு ஒரு 9 வாரங்கள் தொடர்ச்சியாக வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சந்நிதிக்கு போயிட்டு, குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய் ஓரை, இதை காலண்டர்லாம் பார்த்துடலாம். நம்ம மக்கள் நிறைய பேருக்கு ஓரை தெரியலன்னுவாங்க. காலண்டரில் போய் பார்த்தா தெரியும் என்னென்ன ஓரைன்னு இருக்குன்னு தெரியும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் அதே முருகப்பெருமானுக்கு ஒரு அகல் விளக்கு போதும். நீங்கள் பெருசாக ஒன்றும் தெரியல, ஒரே ஒரு விளக்கு ஆத்மார்த்தமாக இப்போ வேண்டணும். இங்கே இஷ்யூ என்னென்னா, முழுசும் சரணாகதி அடையணும் முருகப்பெருமான்கிட்ட. ஐயா, நீ இல்லாமல் எதுவும் கிடையாது. இந்த பூமிக்கு உங்கள் பேரே பூமிக்காரகன் தான். எனக்கு ஏதாவது சின்ன இடமாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் வாழ்கிறதுக்கான விஷயம் தான் கேட்குறேன், அளவுக்கு பிடிக்கிறதுமாக கேட்கல. எனக்குன்னு வாழ்றதுக்கு ஒரு இடம் வேணும், அதை கொடுங்க அப்படின்னு நீங்கள் மனசார அந்த 9 வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் போயிட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு நெய் விளக்கு போட்டு வரணும். நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். எப்படி மாற்றம் கிடைக்கும் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக அதுக்கான விஷயங்களை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய வேலைவாய்ப்பு எல்லாமே அவருக்கு தெரியும். அதுக்கு தகுந்தாற் போல் ஒரு விஷயத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார், நம்பிக்கையோடு செஞ்சால். இங்கே மூலதனம் அப்படின்றது ஒரே ஒரு விஷயந்தான். உங்கள் நம்பிக்கை மட்டும்தான் இங்கே மூலதனம். வேறு எதுவுமே சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் கேட்கல. ஆத்மார்த்தமாக உங்களுடைய பிரார்த்தனையை ஒப்படைங்க, மீதி அவன் பார்த்துக்குவான், எல்லாம் அவன் செய்யணும்னு சொல்கிறல்ல, அந்த அவன்ன்றது தான் இவர். அதுவும் நீங்கள் வீடு சார்ந்த விஷயத்தில் முழுக்க முருகப்பெருமான் தான், வேறு யாருமே கிடையாது. அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும் நம்பிக்கையோடு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யணும், அதையும் சொல்லிடுறேன். குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வைக்கணும். உங்களுடைய எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும், எந்த கோரிக்கையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், உங்கள் குலதெய்வம் எதுவோ அதுக்கு ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வீட்டில் வச்சிடணும். ஐயா, இப்போ நான் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ண போகிறேன், வீடு கேட்க போகிறேன், நீங்கள் என்னுடைய பிரார்த்தனையை கொண்டு போய் சேர்த்துருங்க ஐயா அப்படின்னு உங்கள் குலசாமிக்கிட்ட அனுமதி பெற்றுட்டு அதுக்கப்புறம் அங்கே போனால் தான் இந்த கோரிக்கை அங்கே போய் சேரும். இதுதான் இது யதார்த்தமான உண்மை. முருகன் கோவிலுக்கு போகணும், போய் விளக்கு போட்டாலே அது நடந்துரும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அதுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கணும்.
ஜாதக ரீதியாக அந்த கிரகம் வலிமை பெற்றிருக்கா இல்லையா, இன்றைய சூழ்நிலையில் அந்த கிரகம் எப்படி இருக்குது, அதோட தன்மைகள் எப்படி இருக்குது, இல்லை ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு அந்த யோகா அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்க்க வேண்டிய விஷயம். நான் சொல்கிறது பொதுவான விஷயம், ஏற்கனவே சொன்னது தான். நீ எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆளுமை இருக்குது. இப்போ திருமணம் சார்ந்த விஷயம்னா உடனே குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்குது. வேலை விஷயம்னா அந்த 10ஆம் வீடு, அதுக்கான அமைப்புகள் அதை வச்சு பார்க்கணும் ஜாதக ரீதியாக. அப்படி ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வீடு அப்படின்னாலே அது முருகப்பெருமான் தான், செவ்வாய் பகவான் தான். உங்கள் ஊரில் கோயில் இல்லை, எந்த ஊரில் கோயில் இருந்தாலும் பரவாயில்ல. குறிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் போகிறதா இருந்தால், சிறுவாபுரி போகிறதா இருந்தால் நம்மளுக்கு சிறுவாபுரி ரொம்ப நியர்பை தான் சென்னையில் இருக்க மக்களுக்கு. அதனால் இந்த கோயில் அந்த கோயில் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பக்கத்தில் எந்த முருகப்பெருமான் சன்னதி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னதிக்கு போகணும். குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஊரில் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் ஒரு அகரலுக்கு தானே போட முடியும்ல, நிச்சயமாக போட முடியும். முடிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். முயற்சி உடையார் எகழ்ச்சி அடையார் கண்டிப்பாக. ஆனால் எந்த செயலாக இருந்தாலும் அதில் ஆத்மார்த்தமாக செஞ்சீங்கன்னா அது பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும். வள்ளி தெய்வானையோட முருகன் இருக்கிற கோயிலுக்கு தான் போகணும்னு சொன்னீங்க. அப்படி பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலே ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் இந்த மாதிரி இருப்பாங்கல்ல சார். இப்போ தனியாக முருகன் இருக்க கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணால் அது நடக்காது? இல்லை, நடக்காதுன்னு சொல்ல வரல. ஒரு சில கோயில்களுக்கு ஒரு சில அமைப்பு உண்டு. குடும்ப சமேதராக இருப்பாங்க. வள்ளி தெய்வானைன்றது குடும்ப சமேதராக இருப்பாங்க. நீங்கள் குடும்பத்துக்காக தான் கேட்க போகிறீங்க. உங்களுடைய பிரார்த்தனைன்றது குடும்பத்துக்காக தான். என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்துக்காக ஒரு வீடு தான் கேட்க போகிறீங்க. சித்தர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சில விஷயத்துக்களை நேதியை வடிச்சு வச்சுருக்கான். மேக்ஸிமம் இருக்கும், கோயில் தேடி பார்க்கணும். ஏன்னா இது அந்த அமைப்புன்றது அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த அம்சம்ன்றது அந்த வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான விஷயத்துக்கு தான் இந்த அம்சங்களை கொடுத்துருக்காங்க. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சாங்க, இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனையாக அது ஒரு தெய்வம் இருக்காங்க. கல்வி வேணுமா அது ஒரு தெய்வம் இருக்காங்க. உங்களுக்கு பேரும் புகழும் வேணுமா அது ஒரு கிரகம் ஆளுமை பண்ணும். அந்த மாதிரி இந்த வீடு சார்ந்த விஷயத்துக்கு, மனை சார்ந்த விஷயத்துக்கு இவர் தான் ஆதிபத்தியம். இப்போ இன்னொன்று சொல்ல வர, இன்னும் எளிமையாக சொல்ல போனால், உங்கள் குலதெய்வ கோயிலில் போயிட்டு ஒரு பிடி மண் எடுத்துன்னு வந்து அதே மண்ணை இந்த குலசாமிக்கு நினச்சிட்டு, முருகப்பெருமானை நினச்சிட்டு, ஐயா எனக்கு எப்படியாவது இருக்கிறதுக்கு வாழறதுக்கு வீடு கொடுங்க அப்படின்னு அந்த மண்ணை எடுத்து வந்து நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா அதுக்கான பிரார்த்தனையை ரொம்ப இழுத்து உங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் கொடுப்பாங்க. இங்கே பணம் அப்படியே டக்குன்னு நின்றுடாது. அதுக்கான வழிமுறைகளை யார் மூலியமாவது எப்படியாவது அந்த குலதெய்வம் முருகப்பெருமானும் சேர்ந்து இந்த விஷயத்தை உங்களோட கர்மான அடிப்படையில் பார்த்துட்டு எப்போ செய்யலாம் ஏது செய்யலாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் பிரார்த்தனையை முன்வைக்க வேண்டிய கடமை மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குது. நிறைவேற்றுற பொறுப்பும் கடமையும் குலதெய்வத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் உண்டு. அதனால் பிரார்த்தனையை ஆத்மாத்மா வச்சுருங்க, நிச்சயமாக நடந்தே தீரும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெரும்பாலும் பார்த்தா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது குலதெய்வம் கோயிலுக்கு அவங்க போகிறது அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ குலதெய்வம் கோவில் சாமி இருக்குது அப்படின்றதே நிறைய பேர் மறந்துட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க கோவில் இல்லை வேறு ஏதாவது சாமி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை யாவது நிறைய பக்கம் தெரிஞ்சுக்க பண்ணுறாங்க. குலசாமியை கும்பலன்னா உங்களுக்கு எல்லா விஷயமே வாய்ப்பு ரொம்ப கம்மி, சொல்ல முடியாது. அதுக்கு பேரே குலசாமி தான். உங்கள் குலத்தை காக்கக்கூடிய, வம்சத்தை காக்கக்கூடிய, உங்கள் தலைமுறையை காக்கக்கூடிய தெய்வம் தான் குலசாமி. அந்த எண்ணம் உங்கள் மெயினில் வரணும். உங்கள் சாமி உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிற சாமி, உங்களுக்காகவே சேவை செய்யறதுக்காக நிற்கிற சாமி. அப்புறம் அந்த சாமியை வழிபடலைன்னா உங்களுக்கு எந்த சாமி அருள் கொடுக்கும்? எந்த சாமியும் அருள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா முதல் தெய்வம் அப்படின்றது உங்களுக்கு குலசாமி தான். அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா தெய்வங்களுமே உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். ஒவ்வொருத்தர் சாய்பாபா கும்பிடுவாங்க, காளியை கும்பிடுவாங்க, அம்மனை கும்பிடுவாங்க, பெருமாளை கும்பிடுவாங்க. அது எல்லாமே இஷ்ட தெய்வங்கள். ஆனால் உங்களுக்காகவே இருக்கிற தெய்வம் குலசாமி. உலகத்தில் எந்த முறையாக இருங்க, வருஷத்துக்கு ஒரு முறை வர முடியாதா? முடியும், நினச்சா முடியும். உங்களுக்காக நீங்கள் பண்ணணும். உங்கள் தேவைகளை மட்டும் நீங்கள் நான் எங்கே இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணுறதுன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உண்மையிலே முடியல. இப்போ ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கார், 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, முடியல. அதனால் யதார்த்தம். அப்போது அந்த குலசாமியுடைய போட்டை வச்சு வணங்கி வந்தாவே போதும். காலையில் எழுந்து நீங்கள் உள்ளங்கையை பார்த்து பிரம்மமுத்த டைமில் எழுந்து உங்கள் உள்ளங்கையை பார்த்து குலதெய்வத்தை நினச்சி அந்த பிரார்த்தனை முன் வச்சாவே போதும், நடந்துடும். ஆனால் முடியும் என்ற பட்சத்தில் நீங்கள் முடியாமல் சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக நடக்காது. இல்லாதவர்களுக்கு எப்போவுமே விதிவிலக்குன்றது உண்டு. உலகத்தில் அவங்க எந்த முன் இருந்தாலும் குலசாமி ஒன்றும் மாற போகிறதில்ல. நீங்கள் உங்கள் பெற்றோர் விட்டு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கணும் யார் எங்கள் குலசாமி அப்படின்னு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் வம்ச விருத்திக்கு குலசாமி அருள் இல்லாமல் நான் லைஃப்பில் நீங்கள் லிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே 100% இல்லை. முதல்ல இந்த கேட் ஓப்பன் ஆகணும். குலசாமியோட கேட் ஓப்பன் ஆனால் தான் அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்கள் மேலே போக முடியும். இங்கே ஒரு விஷயம் அடைஞ்சு போச்சுன்னா அது உங்களுக்கு புரியாது.
வாழ்க்கையில் நிறைய தடைகள் நிறைய பேருக்கு ஏற்படும். உண்மையிலேயே ஜோதி ரீதியாக போய் பார்ப்பாங்க, ஒரு சில விஷயங்கள் பார்ப்பாங்க, ஒரு சில பரிகாரங்கள் செய்வாங்க, ஒரு சில விஷயம் செய்வாங்க. அதையும் தாண்டி சின்னதாக ஒரு நெடல் இருந்துகிட்டே இருக்கும். அது காரணம் பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா, குலதெய்வடைய பிளெஸிங் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். நிறைய இடத்துல குலதெய்வம் ஒவ்வொருத்தருக்கு மறைஞ்சு போயிடும். குலதெய்வம் அருள் இல்லாமல் போயிடும், கோபமாக இருக்கும். இந்த மாதிரி தன்மையெல்லாம் உண்டு. அது எது எப்படி இருந்தாலும் முதல் பிரார்த்தனைன்றது குலதெய்வத்திட்ட வச்சுட்டு அப்புறம் இஷ்ட தெய்வத்திட்ட பிரார்த்தனை வைங்க. அது நிச்சயமாக நிறைவேறும். இப்போ குலதெய்வத்தோட அருள் வந்து சில இடத்துல இருக்காது, குலதெய்வம் வந்து கோவமா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, எந்த மாதிரியெல்லாம் நம்ம இருந்தா சாமி இந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட இருக்கும்? இல்லைம்மா, தொடர்ச்சியான வழிபாட்டு முறை வந்து குலசாமிக்கு நீங்கள் செய்யணும். மினிமம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த மண்ணை போய் மெரிக்கணும். அந்த கலாச்சார ரீதியாக, பண்பாடு ரீதியாக அங்கே என்ன வழிபாட்டு முறையை அதை செய்யணும். நானாக இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறேன், அதனால் இப்படிலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படிலாம் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு யாரும் ஒரு விஷயத்தை போய் திரிக்கக்கூடாது குலசாமி கோயிலில். அந்த ஊரில் நீங்கள் பிறந்த மண்ணில் உங்களுடைய பூர்வீக இடத்துல அந்த சாமிக்கு என்ன மாதிரி வழிபாட்டு முறையை செய்வாங்களோ அதை எள்ளு முன்னாடியோடு குறைக்கக்கூடாது. அது அசைவமாக இருக்குன்னா சைவமாக இருக்கட்டும், எது எப்படியோ அந்த பாரம்பரியம் அங்கே மாறக்கூடாது. நான் புதுசாக ஒரு விஷயத்தை போய் செய்கிறேன்னு சொல்லிட்டு புகுத்தக்கூடாது. அதே மாதிரி உண்மையிலே வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் போகலன்னா உண்மையிலே அது கொஞ்சம் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வசதி வந்துட்டால் ஒருத்தரை மறக்கக்கூடாது இல்லை. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்வியலில் இன்பங்கள் துன்பங்கள் கலந்து வரும்போதும் உங்களுக்கு பின்னாடி நின்று எல்லாத்தையும் செய்யக்கிறது ஒரே தெய்வம் தான், இஷ்ட தெய்வம். அது ரெண்டாவது தான், முதல்ல குலசாமி தான். அதில் எது எப்படி இருந்தாலும் குலசாமி கோயிலுன்றது வழிபாடை தொடர்ச்சியாக பண்ணால் நிறைய விஷயம் நீங்கள் தப்பிச்சிடலாம். உண்மையிலே நீங்கள் போகலன்னா அது கோவன்றதை விட தாண்டி அது வருத்தப்படும். இப்போ குலசாமி எப்படி சந்தோஷப்படும் அப்படின்னா, நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்கள் சொந்த பந்தத்தோடு போயிட்டு அங்கே ஒரு ஃபங்க்ஷனை விழாவை நடத்தின போது தான் அது சந்தோஷப்படும். ஏன்னா உங்கள் டிஎன்ஏ உங்கள் முன்னோர்கள் அவங்க. அப்போ நீங்கள் வரலன்னும் போது வருத்தப்படும். அந்த வருத்தம் என்ன ஆகும்னா உங்கள் பிரார்த்தனையை கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு வந்துடும். நீங்கள் உண்மையிலே ஒரு இஷ்ட தெய்வத்தை நல்ல அருமையாக அற்புதமாக கொண்டு நிற்பீங்க. சிஸ்டமேட்டிக்காக அந்த இஷ்ட தெய்வத்துக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்க. ஆனாலும் ஒரு தேக்கம் இருக்கும். உங்களுக்கே கேள்வி வரும். உண்மையிலே இந்த பாபா படத்தில் சொல்லுவாங்கள்ல, நான் 6 வேளை சாமி கும்பிட்றேன் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி நான் சிஸ்டமேட்டிக்காக எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு வரேன், ஆனால் நடக்கலைன்னா ஏன் நடக்கலைன்னா இந்த தெய்வத்தின் அருள் இல்லைன்னா அந்த தெய்வத்தின் அருள் கிடைக்காது. அதனால் ஆரம்ப புள்ளி இங்கே இருக்குது. இது நீங்கள் பார்த்துட்டு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அதனுடைய இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். சார், இப்போ நம்ம ஜாதகம்லாம் பார்த்துட்டு வீடு கட்டலாம் அப்படின்னு இருக்கும்போது, நான் ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் யாராவது 2 பேருக்கு யோகம் இருக்கும், 2 பேருக்கு யோகம் இருக்காதுல்ல சார்? அப்படி இருந்தாலும் கட்டலாமா, இல்லை 4 பேருக்குமே வீடு? ஒருத்தருக்கு இருந்தால் போதும்மா, ஒரே ஒருத்தருக்கு இருந்தால் போதும். நீங்கள் 4 பேருக்கு அவசியம் இல்லை. அதான் சொல்கிறேனே, உங்களுக்கு யோக அமைப்பே இல்லைன்னாலும் அது ஏற்படுத்தக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கும் முருகப்பெருமானுக்கு உண்டு. ஒன்று இருந்தால் நீங்கள் கூடுதலான ஒரு சில பரிகார முறை சொல்லி அதை ஆக்டிவேஷன் இன்னும் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் அதனுடைய பங்கீடு ஒரு 50% தான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இன்னொரு 25%க்கு பரிகாரங்கள் மூலியமாக அதை மெருகேற்றிக்கலாம். எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் வேணும்னு சொன்னாலும் இந்த குலசாமியும் முருகப்பெருமானை நினச்சா உங்களுக்கு சாத்தியம் பண்ணலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், குலசாமியை வணங்கிட்டு முருகப்பெருமானை போய் பாருங்கள். 9 வாரம் செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வழியை அந்த இறைவன் காண்பிப்பார்.